நேரத்தில் சன்செட் ஆயிரும். இந்த ஹார்பர்ட் லைட் வியூவை பாருங்கள். இந்த ஹார்பரெல்லாம் லைட் போட்டுட்டாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பு நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, எல்லாராலையுமே பார்க்கப்படுற ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எங்கே நிற்கிறோம்னு பாருங்கள். லோட்டஸ் டவரு கிட்ட நிற்கிறோம். லோட்டஸ் டவரை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த லோட்டஸ் டவர் தான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்குது. பாருங்கள் அதோட உயரத்தை பாருங்கள். அப்பா, இந்த லோட்டஸ் டவரை பற்றி பெரிய கதைகள் இருக்குது. இந்த லோட்டஸ் டவருடைய எத்தனை தளம் இருக்குது, எவ்வளோ உயரம் போன்ற கணக்கு விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இதை உள்ளுக்கு ஏறி போட்டு பார்க்க போகிறோம். 2 ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டேயாகவும் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து நைட் வைப்பையும் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இது லைட் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாவே விளங்கும். இப்போயும் நாங்கள் மேலே போய் நின்று ஃபுல் வியூ பார்க்க போகிறோம், நைட் வியூவையும் பார்க்க போகிறோம். அப்படி தான் ஐடியா இருக்குது. இது க்ளோஸ் பண்ணாட்டி நாங்கள் அதை பார்க்கலாம். இதில் பாருங்கள் 3 மொழியிலையும் போட்டிருக்குது. கொழும்பு லோட்டஸ் டவர், கொழும்பு தாமரை கோபுரம்னு சொல்லி 3 வடிவிலையும் போட்டிருக்குது. இதையுமே இதுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அப்படியே நீர் பாய்ச்சப்பட்டிருக்குது, தண்ணி எல்லாம் அடிக்குது. நாங்கள் இதை உள்ளுக்கு போய் இதில் ஸ்டைலை பார்ப்போம் வாங்க. அதில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போயிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். அதில் தான் டிக்கெட் எடுக்கணும். நார்மல் காய்ஸுக்கு வந்து 500ன்னு நினைக்கிறேன். நான் உள்ளுக்கு போயிட்டு சொல்கிறேன். லோட்டஸ் டவருடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் வேண்டியாச்சு. இதுதான் அந்த டிக்கெட். இலங்கை நபர்களாக இருந்தால் பெரியவர்களுக்கு 500 ரூபாய். அதுதான் அந்த டிக்கெட். இதில் அந்த லோட்டஸ் டவருடைய அந்த படம் போட்டிருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரியே இருக்கா பாப்பா? ஃபோட்டோவில் கொஞ்சம் கூட தான். ஆனால் இதுலேயும் இது வந்து லாங்கில் எடுத்துருக்கிறபடியே அதில் அழகு வந்து வேறு விதமாக இருக்குது, இதில் வேறு விதமாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணி எல்லாம் அப்படி பறக்கல, இதை பார்க்கல நல்லா இருக்குது அப்படியே. ஓகே, நாங்கள் இனி உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போவோம். அப்படியே போயேக்கல இந்த பக்கம் நின்று இதை பார்க்கல என்ன அழகாக இருக்குது. இந்த தண்ணி பறக்கிறது நல்லா இருக்குது. ஒரு ஸ்டைலுக்கு அப்படியே வச்சுருக்காங்க. ரைட், ஓகே. நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த டிக்கெட்டை கொடுத்து அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு போகலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டி செக்கப் முடித்து அப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம். அப்படியே காற்று அடிக்குது. ஸோ பாரு டிக்கெட் செக் இதில் அப்படியே என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸில் நின்று அதில் கைட் பண்ணி விட்றாங்க, எதால் போகணும் கொள்ளணும்லாம் சொல்கிறாங்க. உள்ளுக்கு வந்தோடனே நல்ல ஒரு அமைதியாக கொஞ்சம் குளுமையாக இருக்குது. அதுதான் வெளியெல்லாம் ஹீட்டாக இருக்குது, உள்ளுக்கு நல்லா குளுமையாக இருக்குது. அதோடையுமே அதாவது வந்து தாமிரபுரத்துலேருந்து பார்க்கல இருக்க அந்த வியூ மற்ற அதில் இருந்து செய்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஓகே, நாங்கள் போவோம். இந்த என்ட்ரன்ஸ் வந்து போட்டுக்கிறது அதில் போவோம். ஏடிஎம் எல்லாம் இருக்குது. இதால் தான் என்ட்ரன்ஸ் போய் கொண்டிருக்கிறோம். இது லிஃப்ட்டில் தான் போகணும். இதில் வந்து வெயிட் பண்ணலாம். லிஃப்ட் க்ரௌட்டாக இருந்தால் இங்கே வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, இதுக்கு போயிட்டோம். ஓகே, லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டோம்.
29th floor. நல்லா சுத்தரமாக இருக்குது. இருபத்தி 29வது ஃப்ளோருக்கு போகிறோம். இப்போ 20, 21 காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. 25, 26, 27, 28, 29. ஓகே, வந்துட்டு காதெல்லாம் அடைச்சிட்டுது. ரைட், ஓகே. காதெல்லாம் அடைச்சிட்டு காதெல்லாம் அப்படி ஆயிட்டுது. ஓகே, வெல்கம் டு லோட்டஸ் டவர். மேலே வந்தாச்சு. அப்படியே வந்தோடனே அப்படியே வந்தொருக்க வியூவை பாருங்க. அப்பா, சிட்டி என்ன வியூவில் இருக்குன்னு பாருங்க. ஒரு கிளாஸுக்கு முன்னால் நிற்கிறேன், அதில் கொஞ்சம் கிளியர் இல்லை. கொஞ்சம் வெளியில் பார்ப்போம். அப்பா, இப்போ தான் காது கொஞ்சம் கிளியராக இருக்குது, அடுபட்டுருக்கு. எப்படி இருக்குது வியூ ஒன்று பாருங்க. லேக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. லேக், இந்த ஹார்பர்லாம் தெரியுது. ஹார்பரில் கப்பல் எல்லாம் போகுது. அந்த போகுது கப்பல் எல்லாம் போய் கொண்டிருக்குது. நாம் பார்த்த அந்த ஃபோர்ட் சிட்டியுமே இதில் அப்படியே வடிவாக தெரியுது. நாம் அந்த ஃபோர்ட் சிட்டி இதுக்கு தான் வெளில போயிருந்தோம். அதெல்லாம் அப்படியே தெரியுது. இங்கே ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாகவே அப்படியே தெரியுது. கீழே ட்ரெயின் போகுது பாருங்களேன். அந்த 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 இந்த போகுது ட்ரெயின், தெரியுதானே? அந்த பாருங்கள் போகுது ட்ரெயின். எவ்வளோ சின்னனா தெரியுதுன்னு பாருங்க ட்ரெயின். பா, 2 ட்ரெயினும் ஒன்றா போகுது, பக்கத்தில் போகுது. அப்படியே அங்கே போய் பார்ப்போம். இதில் மேல் பக்கத்தை பார்க்கணும். நான் அந்த பக்கத்தில் ரெண்டு பார்ப்பேன். எங்களை பக்கம் வியூ இப்போ தெரியாது. போட் எல்லாம் வருது பாருங்க. இதுக்குள்ள போட் அப்படியே மேலே பாருங்க. இதுக்கு மேலே போகல. அது இந்த இந்த இதில் தான் நிற்கலாம், தெரியுதானே? இந்த ரவுண்டில் தான் ரவுண்ட் அடிக்கலாம். மேலே போகலாம். அது இதுக்கு மேலே போகிறதுக்கு எங்களுக்கு அலோட் இல்லை. ஆடியன்ஸ் இதில் ரெண்டு தான் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். ஒரு ஏரியாவாக பார்ப்போம். மேலே எப்படி சூப்பரண்டு காற்று அடிக்குது. இதில் பாருங்க பீச் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. பீச் வியூவை பாருங்க. என்ன அழகு. பப்பா, அழகாண்டா செம்ம அழகாக இருக்குது. இப்படி எல்லாமே சின்னதாக தெரியுது. பார்க்குறதெல்லாம் அப்படி சின்னதாக தெரியுது. ஏன்னா நாங்கள் நல்ல ஹைட்டாக இருக்கிறோம். கீழேயுமே அந்த அதில் வந்து போட்டிங் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு போட்டிங் ஒன்று நடக்குது. அந்த போட்டிங் ஒன்று செய்கிறாங்க. அந்த போட்டிங்குமே சின்னனா ஒரு முதலை குட்டி ஒன்று போகிற மாதிரி இருக்குது. அப்படியே அதில் ஒரு 3-4 பேர் இருந்து செல்ஃப் போட்டிங் நடக்குது. அது ஒரு சின்னனா ஒரு முதலை இல்லாட்டி ஒரு மீன் ஒன்று அப்படியே மேலே நீந்தி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். சின்ன கடலை இங்கேருந்து பார்க்கல. அந்த கடலுக்கு இடையில் இது பில்டிங் எல்லாமே நல்ல அழகாக இருக்குது.
இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தை பாருங்கள், அப்படியே ஒரு பக்கமாக பார்த்துட்டு வரோம். இது வந்து இதை சுற்றி இருக்கிற அந்த லேக், அப்படியே லேக் ஒன்று இருக்குது இதுக்குள்ள. இது நாங்கள் எந்த ஏரியா என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தெரியுது, அப்படியே சின்னனா இருக்குது. காரெல்லாம் வந்து சின்ன குட்டி விளையாட்டு கார் போகிற மாதிரி போகுது. அந்த பாருங்கள், கார் எல்லாம் அப்படி சின்ன சின்ன போகுது, அப்படி இருக்குது. நாங்கள் போயிருந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அங்கே இருக்குது. அங்கே இருக்குது, அதுதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அதுவுமே எங்களை விட சின்னனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்குது. பாருங்கள், இந்த ஹை ரைஸ் பில்டிங் எல்லாம் எங்களை விட சின்னனாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அப்படியே பில்டிங் எல்லாம் அப்படியே இவ்வளோ பில்டிங் தெரியுது. சுமாராக இதிலேருந்து பார்க்கும்போது ஒரு 5-6 கிலோமீட்டரில் கூட அவ்வளோ கூட தெரியுது. ரைட், ஓகே, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஹாய், எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் செய்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட். இந்த சைட்லேருந்து பார்ப்போம். இந்த சைடில் மிக அழகாக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், வெயில் வந்து அப்படியே அங்கேருந்து படுகுது இங்கே ஃபுல்லாக அப்படியே. அப்போ எல்லாமே அப்படியே இந்த சிட்டி ஃபுல்லாக க்ளீனாக தெரியுது. எல்லா பில்டிங்கும் அப்படியே வட்டியாக தெரியுது. இதில் சில விஷயங்களும் நடந்திருக்குங்க பாருங்கள். இதில் வந்து அந்த கை ஊண்டி இதை எட்டி பார்க்குறதால இந்த இதில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அடிச்சுக்கிறாங்க, பிளாஸ்டிக் கிளாஸ். அதையுமே உடைஞ்சி போச்சு. இல்லாட்டி இதுக்குலாம் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாமே உடைஞ்சி போயிட்டுது. இங்கே பாருங்கள், இதில் பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இங்கே இதெல்லாம் முழுக்க பேர் எழுதி வச்சுக்காங்க பாருங்கள். இதயம் எல்லாமே ஹார்ட் எல்லாம் கீரி இதுலேயுமே பேரெல்லாம் எழுதி எவ்வளோது கட்டுமோ அவ்வளோது பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க. இதில் வந்து யாருமே பாய்ஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி கேபிள் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாகவே சுற்றி வர கேபிள் தான். ஒரு தலை கூட உள்ளுக்கு வெளியே போகாது, கை மட்டும் போகும். அந்த அளவில் தான் அந்த இதில் ஷேப் இருக்குது. கீழே பாருங்கள், ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சின்ன எறும்பு மாதிரி தான் தெரியுது. அந்த பாருங்க அதுதான் அந்த பாஸ்கெட் பால் கிரவுண்ட். அதில் 1 2 3 4 கிரவுண்ட் இருக்குது. அதில் ஒரு கிரவுண்டில் விளையாடுறாங்க, 2 கிரவுண்டில் விளையாடுறாங்க. இங்கே அதுலேயும் இதுலேயும், ஆனால் சின்னதாக தெரியுது. இப்போ இது வந்து பகல் வியூ. இந்த வியூ வந்து இரவாகும்போது சிட்டியில் இருக்கிற அவ்வளோ வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த லைட் எல்லாம் அப்படியே சிட்டி வைப்பை இன்னுமே நல்லா இருக்கும். அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். அதுக்கு முதல் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, தாமிரபுரத்துக்கு இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் சிட்டி வியூவை, நைட் வியூவை பார்த்துட்டு அதை போய் பார்ப்போம். அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரொட்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ரொட்டேட் பண்ணுவோம்னு தெரியாது. கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணுமா. இது வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டே இருக்குமா இந்த ஏரியா. நாங்கள் நிற்கிற ஏரியாவும் தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா மாறி ரொட்டேட் ஆகி கொண்டு வருமான்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு செட்டப்பில் தான் இது செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு முதல் நைட் லைட்டை பார்க்கும் முதல் இது இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹைட் எவ்வளவு, இந்த மேக்கிங் எல்லாம் இருக்குது, அதை பார்ப்போம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. இது மருதான ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் இதை பாருங்கள், இந்த பாருங்கள், மருதான ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள். அதிகமான ரயில் ட்ராக் எல்லாம் நிற்கிது, ட்ரெயின் நிற்கிது. அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள்.
அப்பா எல்லாமே சின்னதாக தெரியுது. இதில் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொன்னால் ஆசியாவினுடைய உயரமான கோபுரங்களில் இது வந்து மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசியாவில் வந்து 11வது மிக உயரமான கோபுரம்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்தில் 19வது மிக உயரமான கோபுரமாகவும் இது இருக்குது. ஆரம்பத்தில் வந்து இது வந்து வேலியகொடான்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இது மேக் பண்ண இருந்தாங்க. பிறகு வந்து அந்த நாளில் இருந்த கவர்மெண்ட் வந்து பிறகு இதை கொழும்பு நகருக்குள்ளேயே செய்வோம்னு சொல்லி இதை செய்திருந்தாங்க. இது வந்து சைனாவுடைய ஒரு வங்கியினுடைய நிதியில் தான் இது கட்டப்பட்டது. மொத்தமாக 104.3 மில்லியன் செலவழித்து தான் இந்த கோபுரம் கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ நிதியுமே சைனாவினுடைய எக்ஸிம் வங்கி தான் இதுக்கு டொனேட் பண்ணியிருக்குது. அதுவும் கடனாக தான் வழங்கினது இதுக்கான நிதியை. இதுக்குள்ளே வந்து தியேட்டர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், மற்றது வந்து ஆக்டிவிட்டிஸ் ஏரியா எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னுமே எல்லாமே கம்ப்ளீட்டாகி வர இல்லை. மக்கள்கிட்ட பார்வைக்காக மட்டுமே இது இயங்கி கொண்டிருக்குது. மற்றது வந்து இன்னும் அந்த ஆக்டிவிட்டீஸ்கள் இன்னுமே நடைமுறைக்கு வரையில்லை. இதன் மொத்த உயரம் வந்து 356 அடி. இதன் மொத்தமான உயரம் 356 அடி உயரமான கோபுரத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். என்னுடைய பரப்பளவு வந்து 30,600 சதுர அடி தான் இதனுடைய பரப்பளவு. இந்த தாமரை கோபுரத்தின் பரப்பளவு ஒரு இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு சொத்துன்னு சொன்னால் இந்த தாமரை கோபுரத்தை சொல்லலாம். ஒரு மிக உயரமான ஒரு கோபுரமாகவும் எல்லாராலும் விரும்பப்பட்டு வெளிநாட்டவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே விரும்பி பார்க்க வர ஒரு இடமாகவும் இருக்குது. ஓகே, நாங்கள் இதில் நைட் வியூவை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்போம். அதில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தில் இதில் நிற்கிற இடங்கள்ல இப்படி பிக்சர்ஸ் போட்டிருக்கோம். நல்ல வடிவான பிக்சர்ஸ். கீழே பாருங்க என்ன தெரியுதுண்டு. நான் பொதுவாக சன்செட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆயிரும். சன்செட்டில் இந்த பில்டிங்கை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் இப்போ நைட் வியூவை பார்க்கலாம். மிக அழகாக இருக்கும். அந்த நைட் வியூவையும் பார்த்துட்டு போவோம். சன்னமே செட் ஆகிட்டுது. நைட் வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நைட் வியூ பார்த்துட்டு போவோம். எக்ஸ்கியூஸ் மீ. நைட் வியூவை பார்ப்போம். அப்படியே சன்செட்டும் நைட் வியூவும் பார்க்குறதுக்கு அப்படியே க்ரௌட் அப்படியே வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்குது. அப்படியே அந்த க்ரௌட்டை பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. க்ரௌட் அப்படியே வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்குது பார்க்குறதுக்கு. சன்செட்டை பார்க்குறதுக்கும் நைட் வியூ ரெண்டுக்குமே பொருத்தமான டைம் இதுதான். அதால் இந்த டைமில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்களுமே அந்த லைட் வியூவை பார்த்துட்டு போவோம். அதுக்கு முதல்ல இந்த பக்கம் பார்ப்போம்.
அதில் ஹாபரை பாருங்க, ஹாபரில் கணக்க கப்பல் நிற்கிது. அந்த கப்பல்லேருந்தெல்லாம் அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் இங்கேருந்து ஃபுல்லாக பார்க்கக்கூடிய இருக்குது வடிவம். அதனால தான் உள்ளுக்கு போகணும். நாங்கள் இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக போவோம். லேட்டாக போனால் தான் நல்லாயிருக்கும். எங்கே பாருங்க ஒரு ஆள் அப்படியே அந்த தூர இருக்கிற அந்த மலைகள் எல்லாம் அப்படியே தெரியுது. அங்கே பாருங்க, அங்கே இருக்கிற மலைகள் எல்லாம் தெரியுது. அந்த சிட்டின்ற நைட் வியூ வந்து கொஞ்சம் ஆரம்பமாகிடுது. லோட்டஸ் டவர்லையுமே லைட் போட்டுட்டாங்க. ஒரு கலராக மாறி மாறி லைட் எரியுது அப்படியே. இந்த செட் தான் அப்படியே ரொட்டேட் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. இதில் நாங்கள் நிற்கிற செட் இல்லை, இந்த செட் தான் அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வருமாம். ஆனால் ஒரு சின்ன அசைவு தான் இருக்குமாம், பெரிய மாற்றம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கலரை மாறி 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 ஒரு கலர் மாறிக்கொண்டு இருக்குது. ஒரு ப்ளூ, மஞ்சள், பிங்க்கு அப்படின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது பாருங்க. மிக அழகாக இருக்குது. இனி நான் கீழே இறங்குவோம். சிட்டியின் ஃபுல் வியூ பார்த்தாச்சு. அந்த லைட் அந்த வியூவையும் பார்த்துட்டு அப்படியே இறங்குவோம். இங்கே பாருங்க, லைட் எல்லாம் வெளியே நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. இதில் பாருங்க, பிஎம்ஐ சிஹெச்சின் படம் போட்டுக்கிறான் பாருங்க. இந்த ஒரு இடத்துலையுமே இப்படி வச்சுருக்கிறாங்க, ஆனால் சில இடத்துல இது உடைஞ்சிருக்கு. அதாவது கையை இப்படி வச்சுட்டு இதில் எட்டி பார்க்கும்போது இது உடையுது. அதான் பிரச்சனை. ரைட், ஓகே. க்ரௌட் கூட்டிட்டுது. நாங்கள் அப்படியே வெளியேறுவோம். கீழே போய் ரெஸ்டாரண்ட் பூட்டியிருப்பாங்களா தெரியல, அங்கே போய் பார்ப்போம். ஓகே, இந்த ஹாபர்ட் லைட் வியூவை பாருங்க. இந்த ஹாபர்லாம் லைட் போட்டுட்டாங்க, அப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னுமே நல்ல இரவாகும் போது தான் இன்னும் வழியாக இருக்கும். இன்னும் இருந்த இல்லை, கொஞ்சம் வானத்தில் வெளிச்சம் இருக்குது. நாங்கள் இறங்குவோம், கீழே போவோம். க்ரௌட் வந்து கொண்டிருக்கு, ஒரு க்ரௌட். நாங்கள் வழியே போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இது வந்து இந்த லிஃப்ட் இருக்கிற ஏரியா. இது நைட்டில் வர நல்ல லைட் எல்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது. ஏன்னா லைட் எல்லாம் போட்டு அப்படி அழகாக இருக்குது. இது வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே பாருங்க, ஆனால் அது லாக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அவுட்டருக்கு போகிற கடை கொண்டு இருக்குது. இனிமேல் லிஃப்ட்டு வந்துட்டு நாங்கள் போய் ஏற போகிறோம். கீழே போயிட்டு கதைக்கிறோம். லோட்டஸ் டவரால் வெளியே வந்துட்டோம். பாய்.
இதில் பாருங்கள் ஒரு குரூப்பாக வந்து இந்த லோட்டஸ் பார்க்கு முன்னால் வந்து இப்படி படம் எடுக்கிறாங்க. நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இதுக்குள்ள இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு மிஸ் பண்ணிட்டோம், அதால் போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ கீழே ஃபுல்லாக வந்துட்டு திருப்பி நான் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறேன். இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கான், அதுக்கு அதையும் பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டோம். அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதா, அது மட்டும் புக்கிங்கில் நடக்குது. நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமா? இங்கே கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட் இங்கே வேறுங்க, கீழே க்ரௌட்டாக இருக்குது. இதில் ஏதாவது சாப்பிடலாம், இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு அப்படியே போவோம். பார்த்தீங்களா அவ்வளோ க்ரௌட்டாக இருக்குன்னு சொல்லி. வாவ், இது க்ளோத் ஐட்டங்கள், காஸ்மெட்டிக். ஓகே ஓகே, ஐஸ்கிரீம் இருக்குதாம், எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் 7 இயர் மாதிரி ஐட்டங்கள் கணக்கு இருக்குது. பேக்கிங் ஐட்டம் இருக்கா. இதுக்கு பின்னால் ஃபுட் கோர்ட் இருக்குது. கொஞ்சம் பின்னால் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுகளை கொஞ்சம் போய் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஃபிஷ் தெரப்பி இருக்குதாம், அதுக்கு அதையும் இருக்க பார்ப்போம். ஒரு வாகனத்தையும் அப்படியே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ள ஃபிஷ் மசாஜ் இருக்குதாம், ஃபிஷ் மசாஜ். எஸ், நீங்கள் வந்தால் இந்த வாகனத்துக்குள்ளே வந்து ஃபிஷ் மசாஜ் செய்யலாம். எல்லாமே ஃபிஷ்ஷோட படமாக தான் இருக்குது. බලන්න බලන්න මම අවුට්සයිඩ් ඉන්නවද පොට හරි உள்ளே போயில உள்ளே போனால் ஷூ கழட்டணுமா. வேறு இதுக்குள்ள தான் காலை வச்சுருக்கு. ஃபிஷ் நல்லா அழகாக இருக்குது. கேதா ஃபிஷ் நாடி ஃபிஷ் தெரப்பி நல்லா இருக்குது. ஃபிஷ் மசாஜுக்கு வந்துருக்கிறோம். பார்ப்போம், ஃபிஷ் மசாஜ் செய்ய போகிறோம். அப்புறம் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா சரி, எஸ், அப்படி கடிக்குது, எல்லாம் கூசுது, எல்லாமே கடிக்குது, தேடி தேடி கடிக்குது. எல்லாமே கூசுது. எப்படி செட்டப் பண்ண வேறங்க. அப்பா, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படி இதுக்குள்ள 9 சீட் இருக்குது. இந்த 9 சீட்டுமே வந்து இதில் நான் தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ ஆக்கள் வரையினேன். இந்த 9 சீட்டுக்கு கீழேயுமே வந்து இந்த இப்படி ஃபிஷ் டேங்க் வச்சுருக்குறாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படியே இருந்து இப்படியே இருக்க வேண்டியது. ஃபிஷ் டேங்கில் ஒரு ஆளுக்கு 500 ரூபா, 30 நிமிடம் இப்படியே இருக்கலாம். காலைல வந்து அப்படியே ஃபிஷ் கடிச்சு கொண்டே இருக்குது. மற்றபடி ஓகே, நல்லா இருக்குது. இப்படியே படுக்கலாம். இப்படி ஏசி இருக்குது, ஏசி பைப்பாக அப்படியே வந்துட்டு இருக்கும். இப்படியே இருக்கலாம். நார்மலாக நல்லா இருக்குது, இப்படியே நல்லா இருக்குது. எவ்வளோ தூரம் நடந்ததுக்கு, மேலே நடந்து வெயிட் பண்ணி வந்ததுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படி இருக்கிறது நல்லா இருக்குது. இப்போ என்ன சொன்னால், இவங்க ஒரு டூர் ஒன்று செய்கிறாங்களாம். என்னென்னு சொன்னால், இதுக்குள்ள 9 பேர், அதில் 9 பேர். எவ்ரி 9 o'clock ஸ்டார்ட் ஆகுமா. இது பஸ்ஸில் தான் டூர். கொழும்பு சிட்டியை சுற்றி
எப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக இங்கே ஃபிஷ் தெரப்பி அங்கால நார்மலாக இதெல்லாம் இருக்குது. அதாவது சோஃபா செட்டியெல்லாம் அதில் இருந்து என்ஜாய் பண்ணிக்கொண்டு கொழம்புல இருக்கிற முக்கியமான இடங்களுக்கெல்லாம் அப்படியே போய் வருவாங்களாம். ட்ரிங்கிங் எல்லாம் இருக்குதான், நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ப்ரொமோஷன் டைம். அப்போ அதால் எல்லாரையும் விட்டு எல்லாருக்குமே அந்த தகவலை சொல்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. நான் வந்து பார்க்க தான் சொன்னாங்க. நான் வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் நான் ஒரு நாளுமே ஃபிஷ் தெரப்பி செய்தது கிடையாது. அப்போ ரைட் ஓகே இந்த ஒரு ஃபிஷ் தெரப்பி செய்து பார்ப்போமேன்னு சொல்லி நான் உள்ளுக்கு வந்தேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் தெரப்பி. செம்மையாக கடிச்சு கொண்டு இருக்குது. ஓகே இப்படி இருப்போம், பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு நான் கதைக்கிறேன். ஓகே நல்ல ஒரு ஃபிஷ் தெரப்பி ஒன்று முடிஞ்சுது. நல்ல நீட்டாக செய்திருந்தேன். நாங்கள் ½ hour ஆகிட்டுது. மிக ஒரு அருமையான ஒரு இடம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஷ் தெரப்பிக்கு வாங்க, மிகவும் அருமையாக இருக்குது. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை போடுறேன். என்னென்னு சொன்னால் இவங்க இந்த லோட்டஸ் டவரில் தான் இருக்கிறாங்க, இந்த இதுக்குள்ளே தான் நிற்கிது. மேபி எங்கே என்ன மாதிரின்னு தெரியல. இந்த பஸ்ஸே அப்படி ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் அந்த அழகாக இருக்குது. பாருங்கள் லைட்டிங் எல்லாமே செமையாக இருக்குது. அதான் அதுண்ட அழகு, அதுண்ட அழகு செமையாக இருக்குது. ஓகே இதுதான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர். ஓகே நாங்கள் என்ன வெளிக்கிடுவோம். இது இங்கே பாருங்க, லோட்டஸ் டவரை பார்த்துட்டு அப்படியே இந்த களைப்பில் வந்து கீழே ஒரு ஃபிஷ் தெரப்பி நல்லா இருக்குது. அவங்களுமே அந்த வினயமாக கேட்டாங்க, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இருக்கா வந்து வாங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சாமரை அது ஸ்டிக்கர்னு நினைக்கிறேன். அப்போ நாங்களும் வந்து ஒருக்கா சப்போர்ட் பண்ணிவிட்டு போகிறோம். ஆனால் எனக்குமே என்னென்னு சொன்னால், நானும் ஃபிஷ் தெரப்பி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முதல் வாழ்க்கையில் ஃபிஷ் தெரப்பி செய்ததே கிடையாது. கணக்கெடுத்தில் பார்த்துருக்குறேன், ஆனால் செய்ய இல்லை. பட் இன்றைக்கு அதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்போ அதையுமே முடிச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த வீடியோவை லோட்டஸ் டவருக்கு முன்னால் போய் முடிப்போம் வாங்க. இதெல்லாம் ஒரு வைப் ஒன்று அடிச்சிருக்காங்க பாருங்கள். வைப் ஒன்று அடிச்சதில் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை வைப் பண்ணு அதில் அடித்து இது ட்ரிங்க் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஓகே எல்லா விதமான சர்வீஸும் இங்கே இருக்குது. இது வந்து லோட்டஸ் டவருக்கு பின்பக்கம். இப்போ நான் போய் வர பக்கம் வந்து இது வந்து லோட்டஸ் டவர், இதுக்கு பின்பக்கத்தில் தான் இந்த சர்வீஸ் எல்லாம் இருக்குது. லோட்டஸ் டவருக்கு உள்ளுக்கு இல்லை, லோட்டஸ் டவர் வளாகத்துக்குள்ளே அவுட் சைடில் இருக்குது. ஓகே நாங்கள் முன்னுக்கு போய் ஃபினிஷ் பண்ணோம். லோட்டஸ் டவருக்கு கீழே வந்துட்டோம். இது நாங்கள் போன பகுதி தான். அப்படியே இந்த தண்ணி அடித்து கொண்டு இருக்கு. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நைட்டில் அந்த லைட்டுக்கு இந்த வாட்டர் வந்து அப்படியே நல்லா இருக்குது. ரைட் இந்த இப்போயுமே க்ரௌட் வந்து கொண்டு தான் இருக்குது. லோட்டஸ் டவருக்கு மேலே போய்கொண்டு தான் இருக்குது. க்ரௌட் மேலே ஏன்னா நைட் வியூவை பார்க்குறதுக்காக க்ரௌட் மேலே போய்கொண்டே இருக்குது. ஓகே நாங்கள் இந்த வீடியோவை, இந்த லோட்டஸ் டவர் வீடியோவை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். மறக்காமல் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து மிக ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்யுங்க. ஓகே இந்த லோட்டஸ் டவர்கிட்ட இந்த வியூவோட நாங்கள் எங்களுடைய வீடியோவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.